எல்லாருக்கும் வணக்கம். நான் Kagi குக்கிங் உலகில இருந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா புட்டு, அதாவது ஒடியல் புட்டு செய்து காட்ட போறேன். அதோட அதுக்கு காம்பினேஷன் ஆகக்கூடிய ஒரு மீன் கறியும் வச்சு காட்ட போறேன். மீனை பார்த்தீங்கன்னு சொன்னா ஃப்ரெஷ் மீன் வச்சிருக்கிறேன். ஃப்ரெஷ் மீனில் சமைக்கும் பொழுது சூப்பரான சுவையாக இருக்கும். அதாவது ஃப்ரோஷனில் வர மீனை விட ஃப்ரெஷ் மீன் சுவையானது. ஆனால் இந்த மீன் இந்த நாட்டின் மீன் தான் நான் சமைக்க போகிறேன். ஆனால் ஸ்ரீலங்கா மீன்னு சொன்னால் சூப்பரான சொல்ட்டியாக இருக்கும். அதாவது அங்கத்தை உப்பு தண்ணியில் விளையிறபடியால் அங்கத்தை மீன்கள் எல்லாம் அதாவது உப்பு தன்மையாக இருக்கிறபடியாக நல்ல ஒரு சுவையான மீன் ஆனால் இங்கத்தையான அப்படி இல்லை. இங்கத்தையான மீன் உப்பு இல்லாமல் இருக்கிற மீன் தான். ஸோ எனவே எங்களுக்கு அந்த ஸ்ரீலங்காவன் ஃப்ரெஷ் மீன் எடுக்க இயலாது என்று சொல்லி சொன்னால் இப்படியான மீன்லையும் கறி வச்சு கொள்ளலாம் நாங்கள். ஸோ அந்த மீனில் நான் உங்களுக்கு கறி வச்சு, அதாவது மண் சட்டியில் கறி வச்சு காட்ட போகிறேன். மீன் கறியும் ஒடியல் புட்டும் சூப்பராக இருக்கும். கூடுதலாக எல்லாருமே செய்வினோம். ஆனால் இந்த ஒடியல் புட்டை பெருசாக யாருமே இப்போ செய்கிறதில்லை. ஸோ இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஒரு காலம் 6 மாதத்துக்கு ஒரு காலம் உப்பாச்சு இருந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல சாப்பிட்டு கொள்ளுவினோம். ஸோ நானும் இன்றைக்கு ஒடியல் புட்டு செய்யலாம்னு சொல்லியிருக்கிறேன். அதை உங்களோடைய செவனி கொள்றேன். தெரியாத நீங்களும் இதே மாதிரி செய்து கொள்ளலாம். புட்டில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதாவது கோதுமை புட்டு, அரிசி புட்டு, இல்லைன்னு சொன்னால் குரக்கன் புட்டு இருக்குது. நிறைய விதமான புட்டுகள் இருக்குது. அந்த மாவை நிறைய விதமாக செய்து புட்டு செய்து கொள்ளினோம். ஸோ அதே மாதிரி எங்களோட ஸ்ரீலங்கன் தமிழாக்களின் ட்ரெடிஷ்னல் உணவு என்னன்னு கேட்டால் புட்டன்னு சொல்லிக்கொள்ளலாம். புட்டும் இடியப்பமும் சம்பளம், இல்லைன்னு சொன்னால் புட்டின் சம்பளம் ஸோ காலமாக பின்னாடி சாப்பிட்ற ஒரு சாப்பாடு தான் புட்டு அதுக்கு மேலே எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தா மறந்துவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அதே மாதிரி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க பாப்போம் எப்படி இந்த புட்டை நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இப்போ சட்டி சூடாகிடுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் குக்கரை ஆன் பண்ணி இப்போ தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன். நல்ல ஒரு சுவையாக இருக்கும் இந்த மீன் கறிக்கு தேங்காய் எண்ணெய். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடுகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், வெந்தயம், அதாவது மிளகு, கருவேப்பிலை, ரம்பையில் எல்லாத்தையும் போட்டு முதல்ல தாளித்து கொள்ளுவோம். இப்போ நான் கருவேப்பிலை போட்டிருக்கிறேன். இப்போ உள்ளி பீஸாக வெட்டி போட்டிருக்கிறேன். உள்ளியை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக வெட்டி போட்டிருக்கிறேன். உங்களோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு வடிவாக மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிடங்கள் ஃப்ரை பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ பச்சை மிளகாய் போட போகிறேன். உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி அந்த பச்சை மிளகாயை போட்டுக்கொள்ளுங்க. நான் 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேன். நீங்கள் உங்களோட உரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. இப்போ வெட்டி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை ஒரு தக்காளி பழம் எடுத்து சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் போட்டு இதோட மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கொள்ளுங்க. தக்காளி பழம் நல்ல ஒரு சுவையாக இருக்கும் மீன் கறிக்கு. இப்போ வடிவாக வெட்டி வடிவாக கழுவி எல்லாம் செதில் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மீனை போட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புளி விட்டுக்கொள்கிறேன். பழப்புளி விட்டுக்கொள்கிறேன். உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி புளியை விட்டுக்கொள்ளுங்க. இப்போ தேங்காய் பால் விட்டுருக்கிறேன். நான் 250 மில்லி தான் விட்டுருக்கிறேன். நீங்கள் கூட வேணுமென்னு சொன்னாலும் அந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ ஒருக்கா நைஸாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் கறி பவுடர் போடுறேன். இது இலங்கை கறி பவுடர் போட்டுக்கொள்கிறேன். அதோட கரம் மசாலா பவுடர், மஞ்சள் தூள், சீரகத்தூள், உப்பு இவ்வளோத்தையும் இதோட போட்டுக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் போட்டு வடிவாக மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ
இப்போ வந்து மெதுவாக மிக்ஸ் பண்ணிட்டு வந்து நான் 5 நிமிடங்கள் வந்து மூடி அவிச்சு கொள்ள போகிறேன். மீன் கறி நீண்ட நேரம் வந்து அவிச்சு கொள்ள தேவையில்லை. வந்து 5 மினிட்ஸ்லேயே வந்து ரெடி ஆகிடும். மீன் டப்பண்டு கொதிச்ச உடனே அந்த கறி வந்து ரெடி ஆகிடும். பிறகு கருவேப்பிலையை போட்டு இறக்க வேண்டியதான். இப்போ வந்து புட்டு செய்கிறதுக்கான மா வந்து வச்சுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது வந்து அவிச்ச கோதுமை மா. இதில் வந்து 2 கப்பு போட்டுக்கொள்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒடியல் மா இருக்குது. வந்து இது 1/2 கப்பு வந்து போட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து 1 கப்புக்கு வந்து உப்பு போட்டுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி வந்து விட்டுருக்கிறேன். இப்போ வந்து அந்த உப்பை வந்து வடிவாக மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். வந்து இப்போ வந்து நான் இந்த கப்பு மா எடுத்த கப்பாலேயே வந்து தண்ணியையும் விட்டுக்கொள்கிறேன். அப்போ உங்களுக்கு அந்த தண்ணி விடுறதுன்ற அளவு வந்து ஈஸியாக இருக்குமன்றதுக்காக அந்த கப்பிலேயே வந்து தண்ணின்ற அளவை போட்டிருக்கிறேன். இப்போ 1 கப்பு தான் நான் இதில் வந்து தண்ணி விட்டுருக்கிறேன். இவ்வளவு இந்த மாக்கு போதுமானது புட்டு செய்கிறதுக்கு. ஸோ இதை வடிவாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றாகவே மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து கையால் மெதுவாக சாஃப்டாக வந்து பிடிச்சிக்கொள்ளுங்க. நல்லா ஹார்டாக மாவை பிடிக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் கறி வந்து ரெடி ஆகிட்டு. இது வந்து சூப்பராக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கடி வந்து ஸ்பூன் வச்சு கிண்டக்கூடாது, ஏன்னா மீன் கரைஞ்சிடும். இப்போ வந்து நான் கருவேப்பிலையை கடைசியாக வந்து பிச்சு போட்டுட்டு வந்து மூடிட்டு இறக்கி கொள்கிறேன். இப்போ வந்து புட்டை வைக்கிறதுக்கு வந்து புட்டு பானை வச்சுருக்கிறேன். அதுக்கு தண்ணியும் வச்சுருக்கிறேன். வந்து தண்ணி கொதிச்சு கொண்டிருக்குது. இப்போ புட்டை வந்து இந்த ஸ்டிக்கால் வந்து வடிவாக மிக்ஸ் பண்ணிட்டு வந்து மெதுவாக வந்து கையால் வந்து பிடிக்கணும். நல்லா இறுக்கி பிடிச்சிங்கன்னு சொன்னால் புட்டு வந்து சாஃப்டாக வராது, ஹார்டான புட்டாக வரும். அதனால் மெதுவாக பிடிச்சிட்டு வந்து ஒரு கப்பால் வந்து சின்ன சின்ன பவுல்களாக சின்ன சின்ன உருண்டையாக வந்து கொத்தி எடுக்கணும். வந்து ஸோ கொத்தி எடுத்தோன்னும் அந்த புட்டு வந்து ரெடி ஆகிடும். வந்து இதுக்கு கொஞ்சம் தேங்காய்ப்பு நான் போட்டுக்கொள்கிறேன். கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறேன். பிறகும் நான் போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீத்துப்பட்டி இருக்குது. நல்ல ஒரு வடிவான ஒரு நீத்துப்பட்டி இருக்குது. இதில் முதல்ல தேங்காயை போட்டுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய்ப்பு தான் வந்து அதை போட்டுட்டு மாவை போட்டுட்டு பிறகு நான் தேங்காய் பூவை போட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து ஒவ்வொன்றா வந்து அடுக்கடுக்காக போட்டுக்கொள்ளுங்க. வந்து தேங்காயை புட்டுன்னு சொல்லி நல்ல சூப்பரான ஃப்ளேவரில் இருக்கும் இந்த புட்டு. கசப்பு எதுவுமே இருக்காத ஒரு புட்டு தான் இந்த ஒடியல் மா புட்டு. நீங்களும் இதே மாதிரி ஒடியல் மா புட்டுண்டா கசக்குமென்று யோசிக்காமல் இப்படி செய்து பார்த்துக்கொள்ளலாம். அப்படி ஒரு சூப்பரான புட்டு தான் இந்த புட்டு. வந்து இப்போ வந்து எல்லா மாவையும் வச்சுட்டு வந்து இந்த அடுப்பில், அதாவது புட்டுப்பானை புட்டு சருவத்தில் வந்து அவிச்செடுக்க போகிறேன். புட்டு நீத்துப்பட்டியில் புட்டை வைக்கிறது தான் உண்மையான சுவையான டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டீமரில் வந்து இப்படி சுவை கிடைக்காது. சில பேர் ஸ்டீமர்லேயும் அவிச்சு கொள்வேணும். ஆனால் இப்படியான சுவை நீத்துப்பட்டியில் அவிச்செடுக்கிற சுவை வந்து ஸ்டீமரில் இருக்காது. ஸோ இப்போ வந்து புட்டை மூடி அவிய வச்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 மினிட்ஸால் எடுத்துக்கொள்கிறேன். புட்டு எப்பவும் வந்து மேலுக்கு தட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜம் பண்ணிக்கொள்ளும். இல்லைன்னு சொன்னால் அமர்த்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஜம் பண்ணிச்சுன்னு சொன்னால் டப்பண்டு அவிஞ்சிட்டுதுன்னு சொல்லி அர்த்தம். சூப்பரான புட்டு ஒன்று வந்திருக்கு. எந்த கப்பு தன்மையும் இல்லாத புட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான புட்டு மீன் கறியும் செய்து காட்டி இருக்கிறேன். வந்து செய்கிற முறையெல்லாம் பார்த்துருப்பீங்க. வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி கூடுதலாக வந்து எங்களோட ஸ்ரீலங்கா ஆக்களுக்கு வந்து புட்டை வைக்க தெரியும். வந்து இருந்தாலும் இப்போதைய ஜெனரேஷனுக்கு வந்து புட்டை வைக்க தெரியாது. ஸோ அவைக்கு எவ்வளோ மா எடுக்கிறது, எவ்வளோ தண்ணி எடுக்கிறேன்னு சொல்லி தெரியாது. ஸோ அவைக்கு வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி செய்து காட்டி இருக்குது அந்த புட்டை. வந்து அதே மாதிரி வந்து அதாவது ஒடியல் மாவில் வந்து புட்டு பெரும்பாலும் சாப்பிட்ருக்க மாட்டோம். வந்து பாலும் இருந்துட்டு தான் சாப்பிட்டு கொள்வினோம். ஸோ அதால் வந்து இப்படியும் வந்து ஒடியல் மாவில் புட்டை வச்சு கொள்ளலாம் என்றதுக்காக வந்து உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். மீன் கறியை பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்குது. சட்டியில் இருந்து அந்த ஃப்ரெஷ் மீன் சமைச்சு எடுக்கும் பொழுது சூப்பரான சுவையில் வந்து வரும். உங்களுக்கு மீன் கறியை பார்க்கவே இப்போ புட்டோட சாப்பிடணும் போல இருக்கும். வந்து ஸோ புட்டும் மீன் கறியும் வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷன். வந்து புட்டு பொதுவாக வந்து புட்டுக்கு எல்லா கறியுமே வந்து மச் பண்ணும். அதாவது புட்டு வந்து சுட சுட சாப்பிட தான் அது இந்த சுவை வந்து இன்னும் நல்லதாக இருக்கும். ஸோ
புட்டை வந்து இப்போ சூடாக சாப்பிட்டுக்கொள்ளுங்க, அப்போதான் சூப்பரான சுவையில் இருக்கும் அந்த புட்டு வந்து. ஸோ இப்போ வந்து புட்டும் சூப்பரான ஒரு மீன் கறியும் வந்து செய்து காட்டி இருக்கிறது வந்து. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போதான் அவையும் வந்து இப்படியான ஒடியல் மாப்புட்டையும் வந்து மீன் கறியும் வந்து செய்து சாப்பிட்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். புதுசாக பார்க்குற நீங்கள் மறந்துவாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். புட்டை வந்து இப்படி வந்து உடைச்சி எடுத்துக்கொள்ளணும். உடனுமே வந்து புட்டை சூட்டோட உடைச்சி எடுத்தா தான் அதிர்ந்து அப்படியே வெறும் வந்து நீங்கள் இப்படியே விட்டீங்கன்னு சொன்னால் அப்படியே கட்டிப்பட்டு போடும். ஸோ இப்படி சாப்பிடக்க ஒவ்வொரு விதமான ருசியில் இருக்கும் அந்த புட்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டு இப்படி இருக்குது வந்து. இப்போ இந்த புட்டுக்கு வந்து நான் மீன் கறியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெஷ் மீன் தானே, உடனுமே உடைஞ்சிடும் வந்து. ஸோ புட்டு மீன் கறியும் வேறையும் வந்து மரக்கறியெல்லாம் வச்சு சாப்பிடலாம். நான் இன்றைக்கு டின்னருக்கு வந்து புட்டு மீன் கறியும் நான் வந்து சாப்பிட போகிறேன் வந்து. பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டு அப்படி இருக்குன்னு சொல்லி